மாணவ மாணவிகளே, கல்வியின் சிறப்பு அம்சத்தை உணர்ந்து இருக்கிறீர்கள் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் கொஞ்ச நாளாகவே நான் நல்லா வாட்ச் பண்ணுறேன். ஆமாம், இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. கல்வி மீது நிறைய எல்லாருமே 97% அந்த மாதிரி எல்லோரும் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம நாடு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி நேற்று இல்லை மாணவ மாணவிகளே காலங்காலமாக ஆமாம் கொத்தடிமைகளாக உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் உங்கள் அப்பா அம்மா. ஆமாம், இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு தேச துரோகம்னா என்ன தெரியுமா? ஆமாம், உன்னுடைய ஓட்டு உரிமையை காசுக்கு விற்பது. அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக கட்சியும் அதிமுக கட்சியும். அநேகமாக 2026 சுத்தமாக இருக்க விடாது. ஒட்டு மொத்தமாக வச்சு இவங்களை சுனாமி கினாமி பெரிய பேரிடர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவங்களை எல்லாரையும் கொண்டுடும். ஏன்னா இங்கே கவர்மெண்ட்டு கலெக்டர் போலீஸ் கிலீஸு வக்கீல்கள் யாருமே சரி கிடையாது. நோபாடி இஸ் தேர். அதனால் முடிஞ்சவங்க உங்கள் அப்பா ஆற்றுல அந்த ஊரை விட்டு தொட்டி விட்ருங்க. சாவ போகுது, எதுக்கு கருமம் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருங்க, இவ்வளோ அயோக்கியத்தனங்க பெரிய போயிருக்குது. அவர் சொல்கிறாரு 26 நாங்கள் தான் வருவோமா, 31 நாங்கள் தான் வருமா, 36 அப்படி தான் நாங்கள் தான் வருவோம்னா அப்போ உங்கள் அப்பனும் ஆத்தாலும் எப்படி கெட்டு போயிருக்காங்க பார்த்துக்க. 1000 ரூபாயா 2000 ரூபாயா 3000 ரூபாயான்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், மாணவ மாணவிகளே, உங்கள் வாழ்வாதாரத்தை நாசம் செய்தது உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். முதல்ல அவங்க வீட்டை விட்டு தொட்டுங்க.